சென்னையில் தங்கம் விலை குறைந்துள்ளது. வெள்ளி விலை இதுவரை இல்லாத ஏற்றம் கண்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 10 ரூபாய் விலை குறைந்து 9,305 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 80 ரூபாய் விலை இறங்கி 74,440 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்து 1 கிராம் 131 ரூபாய்க்கும், 1 கிலோவுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து 1,31,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள பல்பொருள் அங்காடியில் தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் இருவர் கொடூரமாக தாக்கப்பட்டனர். இந்த காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகி தற்போது இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்பொருள் அங்காடிக்கு வந்த நபர்கள் 4 பேர் ஓட்டுநர்களை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு இன்று தொடங்க இருந்த நிலையில் வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள ஐஐடி உட்பட மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர கேட் எனும் தேசிய நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. 2026ஆம் ஆண்டுக்கான கேட் தேர்வு பிப்ரவரி 7, 8 மற்றும் 14, 15ஆம் தேதிகளில் பாடப்பிரிவு வாரியாக காலை, மதியம் என 2 வேளைகளிலும் நடைபெறவுள்ளது. மார்ச் 19ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் வட மாநிலத்திலிருந்து வரும்போது குடியரசு துணைத் தலைவரை தென் மாநிலம் ஒன்றிலிருந்து தேர்வு செய்வது இயல்பான ஒன்றுதான் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் தமிழர்களின் ஆதரவை பெறுவதற்காகவே சிபி ராதாகிருஷ்ணனை தேர்வு செய்ததாக கூறப்படும் விமர்சனத்தையும் அமித்ஷா மறுத்தார். எந்த மாநிலத்திலிருந்து வேட்பாளரை தேர்வு செய்தாலும் அங்கிருந்தும் இதே போன்ற விமர்சனங்கள் வரும் என்று அவர் கூறினார். ராதாகிருஷ்ணனுக்கு RSS பின்புலம் இருப்பது எந்த பின்னடைவையும் தராது என்றும் அமித்ஷா குறிப்பிட்டார். முன்னாள் நீதிபதியும் இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளருமான சுதர்சன் ரெட்டி குறித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்துக்கு முன்னாள் நீதிபதிகள் குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அமைச்சரின் பேச்சு எதிர்பாராதது என்றும் அவர் குறைந்தபட்சம் பெயரை குறிப்பிடுவதையாவது தவிர்த்திருக்கலாம் என்றும் 18 நீதிபதிகள் குழு கூறியுள்ளது. நக்சல்களுக்கும் அந்த சித்தாந்தத்திற்கும் ஆதரவாக தீர்ப்பில் ஒரு வார்த்தை கூட இல்லை என அக்குழு விளக்கியுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்றை வெறுப்புக்குரிய வகையில் தவறான புரிதலுடன் உயர் அரசியல் தலைவர் ஒருவர் விமர்சிப்பது நீதிபதிகளிடையே அச்ச உணர்வை உண்டாக்கும் என்றும் அக்குழு தெரிவித்துள்ளது. இது நீதித்துறையின் சுதந்திரத்தையே ஆட்டம் காண வைத்துவிடும் என்றும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். முன்னாள் நீதிபதிகள் மதன் லோகூர், செலமேஸ்வரர், குரியன் ஜோசப், சந்துரு உள்ளிட்டோர் கொண்ட குழு இதனை தெரிவித்துள்ளது. சுதர்சன் ரெட்டி உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது சல்வா ஜூடும் அமைப்பு தொடர்பாக அளித்த தீர்ப்பை அமித்ஷா விமர்சித்திருந்தார். சுதர்சன் ரெட்டி நக்சல் ஆதரவாளர் என்ற ரீதியிலும் அமித்ஷா பேசியிருந்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தையில் பூஜை பொருட்கள் விலை அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் 700 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு கட்டு வாழை இலை தற்போது 3,500 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் பலத்த காற்று காரணமாக வரத்து குறைந்திருப்பதும் விநாயகர் சதுர்த்தி நெருங்கி வருவதால் தேவை அதிகரித்திருப்பதும் இதற்கு முக்கிய காரணம் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல விநாயகர் சதுர்த்தியை மற்றும் சுப முகூர்த்த நாட்களையொட்டி சிவகங்கை பகுதியில் வாழை இலை, தேங்காய், வாழைப்பழம் விலை 2 மடங்கு அதிகரித்து காணப்படுகிறது. கோவையில் ஆவாரம்பாளையம் அருகே ரயில் தண்டவாளத்தில் சிமெண்ட் கற்கள் வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவனந்தபுரம் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில் கோவை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு ஆவாரம்பாளையத்தை கடந்தபோது தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த சிமெண்ட் கற்கள் மீது ஏறி உடைந்து சிதறின. உடனடியாக ரயில் ஓட்டுநர் அளித்த தகவலின் பேரில் ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 12 தனித்தனி வாயில்கள் அமைக்கப்பட்டு இருந்தாலும் வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலையை அடைய ஒரு சாலை மட்டுமே உள்ளதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. குத்தம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளுக்காக அமைக்கப்படுகின்றது. இங்கிருந்து அனைத்து வாகனங்களும் தேசிய நெடுஞ்சாலையை அடைய ஒரே ஒரு சாலை மட்டுமே உள்ளது. இது கடுமையான போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. பேருந்து நிலையம் அமைக்கும் முன்பு நெடுஞ்சாலை இணைப்புக்கான மாற்று சாலை பணியையும் முடித்தால் மட்டுமே நெரிசல் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர்.
திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்களை அச்சுறுத்தி வந்த குரங்குகளை வனத்துறையினர் பிடித்துச் சென்றனர். 5ஆம் படை வீடான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோயில் வளாகத்தில் சுற்றித் திரிந்த குரங்குகளால் பக்தர்கள் மற்றும் கோயில் ஊழியர்கள் தொடர்ந்து சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இதனையடுத்து குரங்குகளை கூண்டு வைத்து பிடித்த வனத்துறையினர் அவற்றை ஆந்திர மாநில எல்லையோர பகுதியில் விடுவித்தனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பன்ஸ்வாரா மாவட்டம் பெரும் பாதிப்புகளை சந்தித்துள்ளது. ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் கரையோர பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஆற்றில் நீர்மட்டம் கடுமையாக உயர்ந்துள்ளதால் ஆற்றங்கரையில் உள்ள சங்கமேஸ்வரர் கோயில் நீரில் மூழ்கியுள்ளது. இருப்பினும் எதையும் பொருட்படுத்தாத அப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் கோயில் கோபுரத்திற்கு ஏறி சென்று ஆரத்தி எடுத்து வழிபாடு நடத்தினர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன. டெல்லி மெட்ரோ ரயிலில் 2 பெண்கள் சண்டையிட்டுக் கொண்ட வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இருக்கைக்காக வாக்குவாதம் செய்து கொண்ட இருவரும் ஒரு கட்டத்தில் ஒருவரை ஒருவர் அடித்து முடியை பிடித்து இழுத்துக் கொண்டனர். இந்த சம்பவம் ரயில் பெட்டிக்குள் மற்ற பயணிகளுக்கு மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கொக்கோ கோலா குளிர்பானங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களில் ஒன்றான SLMG பெவரேஜஸ் நிறுவனம் நடப்பாண்டில் 7000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. லக்னோவை தலைமையிடமாக கொண்ட இந்நிறுவனத்திற்கு உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் உத்தராகண்டில் 8 உற்பத்தி ஆலைகள் உள்ள நிலையில் மேலும் முதலீடு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்தியாவில் 1/3 பங்கு தங்களின் வாடிக்கையாளர்கள் என அந்நிறுவனம் கூறியுள்ளது. கர்நாடகாவில் துணை முதல்வர் DK சிவகுமாரை தொடர்ந்து மற்றொரு காங்கிரஸ் எம்எல்ஏவும் RSS அமைப்பின் கீதத்தை பாடியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் கர்நாடக சட்டசபையில் நடந்த விவாதத்தின் போது DK சிவகுமார் நமஸ்தே சதா வத்சலே என்ற RSS கீதத்தின் சில வரிகளை பாடி ஆச்சரியப்படுத்தியிருந்தார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் எம்எல்ஏ ரங்கநாத் அதே பாடலை பாடியதோடு அதில் எந்த தவறும் இல்லை என்றும் கூறியுள்ளார். தங்களது கட்சி மதச்சார்பற்ற கட்சி என்றும் பிற அமைப்புகளின் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் காங்கிரஸ் எம்எல்ஏ கூறினார். செவிலியர் துறையில் ஆண்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அவர்களின் ஊதியம் பெண்களை விட அதிகம் என BMJ எனும் ஆய்வு நிறுவனம் கூறியுள்ளது. உலகளவில் செவிலியர் துறையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே ஊதிய வித்தியாசம் 24% இருப்பதாக அந்த ஆய்வு கூறுகிறது. வயதானோர் எண்ணிக்கை அதிகரிப்பு மற்றும் நாள்பட்ட நோய்கள் காரணமாக செவிலியர்களின் தேவை அதிகரித்து வருகிறது. இந்த துறையில் உள்ள பாலின பாகுபாடுகளை களைந்து அனைவரையும் ஊக்குவிப்பது சுகாதார சேவைகளை மேம்படுத்தும் என ஆய்வாளர்கள் வலியுறுத்துகின்றனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் உண்மையான கலைஞர்களின் இடத்தை பிடிக்க முடியாது என பிரபல பின்னணி பாடகி KS சித்ரா தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பத்தால் நன்மைகள் இருந்தாலும் அது சில நேரங்களில் சாதாரண தன்மையை தான் உண்டாக்குவதாக குறிப்பிட்டுள்ளார். கலை என்பது தொடர் பயிற்சி மூலம் திறமையை இயல்பாக வெளிப்படுத்துவதிலேயே இருப்பதாக குறிப்பிட்ட அவர் தொழில்நுட்பம் மூலம் உண்மையான திறமையை மாற்ற முடியாது என தெரிவித்தார். கிருஷ்ணகிரி அருகே தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சூளகிரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவல்துறையினருடன் இணைந்து தனியார் நடன பயிற்சி குழந்தைகள் தலைக்கவசம் அணிந்து நடனமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பின்னர் சூளகிரி காவல் ஆய்வாளர் சையது சுல்தான் பாஷா, நடன பயிற்சி மைய இயக்குநர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சாலை விதிகள் குறித்தும் தலைக்கவசம் அணிவதின் அவசியம் குறித்தும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே டிப்பர் லாரி மோதிய விபத்தில் 4 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். வெள்ளை கொள்ளை கிராமத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்பவரது மகள் சஞ்சனா வீட்டின் முன்பு உள்ள சாலையை கடக்க முயன்றார். அப்போது அவ்வழியாக எம்சான் ஏற்றிச் சென்ற டிப்பர் லாரி சஞ்சனா மீது ஏறி இறங்கியது. இதில் நிகழ்விடத்திலேயே சிறுமி உயிரிழந்தார்.
நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே குடியிருப்பு பகுதிகளில் உணவு தேடி வரும் கட்டை கொம்பன் என்ற யானை அய்யன்கொல்லி பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் சோலார் மின்வெளியை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளது. நல்வாய்ப்பாக யானையால் எந்த சேதமும் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து பாதுகாப்பாக இருக்க வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் பதவி பறிப்பு மசோதா நிறைவேறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதிபட கூறியுள்ளார். தீவிர குற்றச்சாட்டுக்கு ஆளாகி 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருக்கும் பிரதமர், முதல்வர், அமைச்சர்களின் பதவியை பறிக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரசமைப்பு சாசன திருத்த மசோதாவான இது ஆளும் கூட்டணிக்கு 3/2 பங்கு ஆதரவு இல்லை என்பதால் நிறைவேறுமா என்ற கேள்விகள் உள்ளன. இந்நிலையில் ஏனை செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அமித்ஷா, தாங்கள் கொண்டு வந்துள்ள மசோதா ஒழுக்க நெறிகளை உறுதிப்படுத்துவதற்கானது என்றும், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என யார் தவறு செய்தாலும் பாரபட்சமின்றி இச்சட்டம் பாயும் என்றும் தெரிவித்தார். தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் சிறையில் இருந்து நிர்வாகத்தை நடத்திய நிலையும் இருந்துள்ளது எனவும் அவர் கூறினார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளில் பலர் ஒழுக்க நெறிகளை ஆதரிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். எதிர்க்கட்சி எம்பிக்கள் சிலரின் ஆதரவுடன் சர்ச்சைக்குரிய இந்த மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு வியூகம் வகுத்துள்ளதாகவும் இதன் மூலம் தெரியவந்துள்ளது. சிறையில் உள்ள முதல்வர், அமைச்சர்களுக்கு நீதிமன்றங்கள் பிணை அளிப்பதை மத்திய அரசு தாமதிக்க வைக்கும் என்ற கருத்து தவறு என்றும், இச்சட்டத்தின் தீவிரத்தை நீதிபதிகள் உணர்ந்தே இருப்பர் என்றும் கூறினார். குடியரசுத் தலைவர் வடமாநிலத்திலிருந்து வரும்போது குடியரசு துணைத் தலைவரை தென் மாநிலம் ஒன்றிலிருந்து தேர்வு செய்வது இயல்பான ஒன்றுதான் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் தமிழர்களின் ஆதரவை பெறுவதற்காகவே சிபி ராதாகிருஷ்ணனை தேர்வு செய்ததாக கூறப்படும் விமர்சனத்தையும் அமித்ஷா மறுத்தார். எந்த மாநிலத்திலிருந்து வேட்பாளரை தேர்வு செய்தாலும் அங்கிருந்தும் இதேபோன்ற விமர்சனங்கள் வரும் என்று அவர் கூறினார். ராதாகிருஷ்ணனுக்கு RSS பின்புலம் இருப்பது எந்த பின்னடைவையும் தராது என்றும் அமித்ஷா குறிப்பிட்டார். ஹைதராபாத்தில் கருவுற்ற மனைவியை கொன்று உடலை 40 துண்டுகளாக வெட்டி ஆற்றில் வீசிய கொடூர கணவனை காவல்துறையினர் கைது செய்தனர். ஹைதராபாத்தைச் சேர்ந்த சையத் சலீம் என்பவரின் மனைவி சௌந்தர்யா 3 மாத கருவுற்றிருந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் ஆத்திரமடைந்த சலீம் மனைவியை கொன்றுள்ளார். பின்னர் உடலை 40 துண்டுகளாக வெட்டி பையில் அடைத்து ஆற்றில் வீசியுள்ளார். இந்நிலையில் சௌந்தர்யாவின் குடும்பத்தினர் அவரை காணவில்லை என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். விசாரணையில் கணவர் சையத் சலீம் மனைவியை கொடூரமாக கொன்றது தெரியவந்தது. இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார்.